श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं पारकरुणासिन्धुं ज्ञानतं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं मा कोमलहस्ताभ्यसम्भावितललाटकं कन्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करसृजं वल्लीदेवसेना समेत श्रीब्रह्मण्यस्वामिने नमः। பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவ. நம்முடைய சனாதன தர்மத்தில் உயர்வாக சொல்லப்பட்டதுதான் வேதம். இந்த வேதத்தில் உயர்வாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். இந்த பாடத்தை சொல்றதுங்கிறது ரொம்ப 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 ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கு. இது அவ்வளோ சீக்கிரத்தில் வாயில் வந்துடாது. இதுக்கு கீழே சாக்கை, சம்மிதை, பதம், கிரமம், ஜட இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 பாகங்களை வாத்தியார் கிட்ட உட்கார்ந்து அத்தியனம் செய்யணும். ஒரு 9 வருஷ காலம் அப்படி அத்தியனம் செஞ்சால் 10வது வருஷம் இந்த பாடத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த பாடத்துக்குன்னு புஸ்தகமே கிடையாது. புத்தி சக்தியால் மட்டுமே தான் இந்த பாடத்தை சொல்ல முடியும். இதை எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, வியாக்ரி யதாஹரே புத்திரான் தம்ஷ்டாபியாம் நச்ச போதையேது கீதாபதன பேதாபியாம் தத்தற்கர்ணான் பிரயோஜயதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு புலி அதனுடைய குட்டியை எப்படி வாயில கவ்விண்டு ஜாகிரதையா கவ்விண்டு போகுமோ அந்த மாதிரி ஜாக்கிரதையா சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். புத்தியிலேயே தான் சொல்லணும். இங்கே அங்கெல்லாம் பார்க்கப்படாது. பார்த்தோம்னா நம்மளோட புத்தி அங்கே மாதிரி போயிடும். அதனால இந்த பாடத்தில் தப்பு வந்துடும். இது ஒரு விஷயம். ஆஸ்திகாலாம் இந்த பாடத்தை ஜென்மால ஒரு தடவையாவது சம்பூர்ணமாக இதை வந்து கேட்டுடணும். இந்த பாடத்தை சம்பூர்ணமாக சொல்றதுக்கு 30 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு 10 நாள் 10 மணி நேரம் கிட்ட சொன்னால் மட்டுமே இந்த பாடத்தை சொல்ல முடியும் 30 நாளுக்குள்ள. அப்படி 10 நாள் 10 மணி நேரம் உட்காந்து கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு டைம் இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் நம்ம சொல்லப்படுறது. அப்படிங்கிறதுனாலும் இதை நம்ம அப்படியே விட்டுட முடியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டெய்லி ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ள கணபாராயணம் வரும். டெய்லி வரும், நம்மளுடைய சேனலில் வரும். அதை எல்லோரும் கேட்டு சிரவணம் பண்ணி ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மனசாந்தி போன்ற எல்லா சௌக்கியங்களையும் அடைஞ்சுண்டு க்ஷேமத்தை அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர மகாதேவா.